வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு 1986 வெளிவந்த மலையாள படமான ரேவதிக்கு ஒரு பாவக்குட்டி, ரேவதிக்கு ஒரு பொம்மை அப்படிங்கிற அர்த்தத்தில் வெளிவந்த ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இந்த படத்துடைய கதையை தான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். அது ஒரு கிறிஸ்டியன் கான்வென்ட்டு. சிஸ்டர்கள் தான் அந்த கான்வென்ட்டை நடத்திக்கிட்டு வராங்க. அந்த கான்வென்ட்டில் கல்லூரியில் ஹாஸ்டலில் இருந்தபடி படிச்சுக்கிட்டு இருக்காங்க 2 உயிர் தோழிகள். ஒருத்தி ரேவதி, ரொம்பவே துருதுருப்பாக அழகாக இருக்கா ரேவதி. ஆனால் ரொம்பவே அடம் பிடிச்ச பொண்ணு. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற டைப்பு தான் ரேவதி. ரேவதிக்கு ஒரு 3 வயசு இருக்கும்போது ரேவதியின் அப்பா பாலனும் அம்மா லதாவும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்ச நாள்லேருந்து லதா தன்னுடைய பெற்றோர்கள் வீட்டுக்கு வந்து அந்த பெரிய குடும்பத்தில் தன்னுடைய மகள் ரேவதியை வச்சு வளர்க்குறாங்க. பாராட்டி சீராட்டி தான் வளர்க்குறாங்க. இருந்தாலும் லதா தன் மகள் ரேவதி கிட்ட, உன் அப்பா பாலன் ரொம்பவே கெட்டவர், அவர்கிட்ட நீ போகக்கூடாது, அவரை பார்க்கவே கூடாது, உன் வாழ்நாளில் உங்கள் அப்பா பாலனை நீ பார்த்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. ஆனால் சில வருடங்களில் அவங்க இறந்தும் போயிடுறாங்க. லதாம்மா இறந்த உடனே ரேவதி தன்னுடைய அந்த பெரிய கூட்டு குடும்பத்தில் இருக்க பிடிக்காமல் போர்டிங் ஸ்கூலில் தான் பள்ளி படிப்பை படிக்கிறா. பிறகு இப்போ கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கா. ரேவதியை பார்க்குறதுக்கு மாதவன் அப்படிங்கிற ஒரு டாக்டர், ரொம்பவே ஸ்மார்ட்டான இளைஞர். மாதவன் யாருன்னு பார்த்தோம்னா பாலனுடைய தங்கச்சி பையன்தான். அவர் பாலனுக்கு இருதய நோய் இருக்கிறதாகவும் பாலன் ரொம்பவே இருதய நோயால் அவதிப்படுறதாகவும் பாலனுக்கு இப்போ தான் ஹார்ட் அட்டாக் பிழைச்சிருக்கிறதுனால தன்னுடைய ஒரே மகளான ரேவதியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதாகவும் தொடர்ந்து கல்லூரிக்கு சிஸ்டரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு மாதவன். ஆனால் இந்த பொண்ணு ரேவதி தான் தன்னுடைய அப்பாவையே பார்க்கக்கூடாது அப்படின்னு இருக்கா இல்லையா. அவள் அந்த கடிதங்களை படிக்கிறதும் கிடையாது, அந்த மாதவனை பார்த்ததும் கிடையாது. மாதவனுமே ரேவதியை பார்த்ததே இல்லை. ஏன், ரேவதியுடைய அப்பா பாலனே இந்த பெண் ரேவதியை 3 வயசுக்கு மேலே அவர் பார்க்கவே இல்லை. ரேவதியுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான சூசன் இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு அனாதை பொண்ணு, கடவுள் பக்தி அதிகமாக இருக்குது. அவளை வளர்த்தது எல்லாமே அந்த கான்வென்ட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டர்கள் தான். அவளுக்கு அப்பா அம்மாவுடைய அன்பு கிடைக்கல. பெற்றோர்களுடைய அன்புக்காக ரொம்பவே ஏங்கிக்கிட்டு இருக்கா சூசன். இந்த தருணத்தில் ரேவதிக்கு வரக்கூடிய அவங்க அப்பா பாலன் போடக்கூடிய கடிதங்களை எல்லாமே பிரித்து படிக்கிறது ரூம்மேட்டான சூசன் தான். அதை படித்து பார்க்கும்போது சூசனுக்கு, ஓ, அப்பாவுடைய அன்புனா இப்படி இருக்குமா, இவ்வளவு உருகி உருகி அன்பாக எழுதியிருக்கிறாரே இந்த பாலன் அப்பா, இவரை போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா சூசன். இப்போ நம்ம சூசன் என்ன பண்ணுறா, சிஸ்டர்கிட்ட போய் பாலன் ஐயாவும் அவருடைய தங்கச்சி மகனான மாதவனும் ரேவதியை பார்த்ததே இல்லை இல்லையா, நான் வேணும்னா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதவன் கூட போய் பாலன் ஐயாவை பார்க்கட்டுமா, அவர் ஹார்ட் அட்டாக் ரொம்பவே உடல்நலம் இல்லாமல் இருக்கிறதா தொடர்ந்து மாதவன் சொல்லிட்டு போகிறாரே அப்படின்னு சூசன் சிஸ்டர்கிட்ட கேட்கும்போது சிஸ்டர் முதல்ல தயங்குறாங்க. சிஸ்டருமே ரேவதியை, அதாவது சூசனை, ரேவதியாக நடிக்க போகிற சூசனை அனுப்பி வைக்கிறாங்க மாதவன் கூட. ரேவதி ஊருக்கு போகிறா. அந்த கிராமத்துக்கு போய் பாலனை பார்த்த போதே அவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. நடுத்தர வயது இருக்கக்கூடிய பாலன் ரேவதியை பார்த்த உடனே, உன்னை 3 வயசில் நான் பிரியும்போது அவ்வளவு வருத்தப்பட்டம்மா, ஒவ்வொரு முறையும் உன்னை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு உங்கள் அம்மாவை கேட்பேன். உங்கள் அம்மாவும் தன்னுடைய பெற்றோர்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு வெளியே என்னை பார்க்கவே மாட்டாங்க, அவங்க என்னை பார்க்கவே விடலை. 3 வயசாக இருக்கும்போது உன்னை பார்த்தேன், நீ அப்போ விட்டுட்டு போன இந்த சின்ன பொம்மையை உனக்காக அப்படியே பாதுகாத்து வச்சுருந்தேன், இந்த பொம்மை உனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அந்த பொம்மையை கொண்டு சூசன் கிட்ட கொடுக்குறாரு பாலன். இப்போ சூசனுடைய மனசு அப்படியே இலகிடுது. பாலனை பார்த்த உடனே ரொம்பவே பிடிச்சு போயிடுது சூசனுக்கு. அப்பாவுடைய அன்பு தனக்கு கிடைச்சதா ரொம்பவே சந்தோஷப்படுறா சூசன். கடவுளுக்குமே நன்றி சொல்கிறா. பாலனை இப்போ அந்த வீட்டில் அவரை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு தான் இந்து. நர்சிங் முடிச்சிருக்கா, நர்ஸாக இருந்துக்கிட்டு இருக்கா. இந்துக்கு ஒரு 25 வயசு இருக்கும். அவளுமே ரொம்பவே அழகாக இருக்கா. அவளையுமே படிக்க வச்சு அவளுடைய குடும்பத்தையுமே கரை சேர்த்தது பாலன் தான்.
அந்த மாதிரியாக பாலன் பல பேருக்கு உதவியா இருந்துகிட்டு இருக்காரு. தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இப்ப வந்திருக்க மகள் ரேவதிக்கு எழுதி வச்சிடணும் அப்படின்னு பாலன் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ரேவதியா நடிச்சுக்கிட்டு இருக்க சூசன் வந்து இருக்கட்டும்ப்பா, கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு அதை தடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் நடைப்பயிற்சி செய்யும்போது தன்னுடைய தந்தை பாலன் கிட்ட, அதாவது நடிச்சுக்கிட்டு இருக்க சூசன் கேட்குறா, எப்படிப்பா நீங்கள் அம்மா லதாவை பிரிஞ்சிங்க அப்படின்னு. அப்போ வந்து பாலன் சொல்கிறாரு, அந்த வயசில் உங்கள் அம்மா என்ன திருமணம் செய்யும்போது உங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே சின்ன வயசு, வந்ததுலேருந்தே அவளுக்கு பெருசாக என்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லை, 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வரும், என் மேலே ரொம்பவே சந்தேகப்படுவா என் மனைவி லதா. அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிற அளவுக்கு எனக்குமே பொறுமை இல்லை, மெச்சூரிட்டியும் இல்லை. அந்த சந்தேகத்தை நான் வந்து ரொம்ப எரிச்சலாக தான் பார்த்தேன். அதனால் நானுமே என் மனைவி லதா கிட்ட ரொம்பவே சண்டை போடுவேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய அம்மாவுக்கும் லதாவுக்குமே சரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. ஆனால் உனக்கு 3 வயசு இருக்கும்போது உங்கள் அம்மா என்கிட்டேருந்து உன்னை பிரித்து தன்னுடைய பெற்றோர்கள் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்க. பல நாள் அங்கே போய் காத்து கிடந்தேன். அவள் வெளியவே வரல. அவள் சில வருடங்களில் இறந்தும் போயிட்டா, டைஃபாய்டு வந்து. என்னுடைய மனைவி இறந்தபோது அவளுடைய உடலையுமே என்னை பார்க்க விடாமல் விரட்டி அடித்தாங்க. உன்னை என்கிட்ட காட்டாமையே வளர்த்து வந்தாங்க. எவ்வளவு துடிச்சு போனேன் தெரியுமா? ஆனால் பரவாயில்ல, இப்போ தான் என் மக என்கிட்டயே வந்துட்டா இல்லை, இனி ஒரு நிமிடம் கூட உன்னை பிரிய மாட்டா ரேவதி அப்படின்னு பாலன் வந்து தன்னுடைய மகள்கிட்ட சொல்கிறாரு. அதே மாதிரி தான் சூசனும் நினைக்கிறா. ஆனால் அவளால் தொடர்ந்து இங்கே இருக்க முடியாது அப்படின்னு அவளுக்கு தெரியும். இப்படி இருக்கிற சமயத்தில் டாக்டராக இருக்கக்கூடிய மாதவன் வந்து தன்னுடைய தாய்மாமன் பாலனை கவனிச்சுக்கிறதுக்காக அடிக்கடி வருவார் கிராமத்துக்கு. அப்படி வரும்போதெல்லாம் நர்ஸு இந்து கிட்ட பல மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பார். உண்மையில் மாதவனும் இந்துவும் சில வருடங்களாக ஒருத்தரை ஒருத்தர் உயிருக்குயிராக காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. தக்க சமயம் பார்த்து பாலன் மாமா கிட்ட சொல்லி இந்துவை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு மாதவன் காத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் பாலன் ஐயாவோ தன்னுடைய மகள் ரேவதிக்கு தான் மாதவனை திருமணம் செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு முறை மாதவனை அழைச்சி சொல்கிறாரு, நீ என்னுடைய மகள் ரேவதியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க காட்சியை நான் கண்ணால் பார்க்கணும், அப்போ தான் எனக்கு மனசாந்தி அடையும் அப்படின்னு ஆசைப்படுறாரு பாலன். ஆனால் இந்துவுக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ரொம்பவே அழுகையாக வருது. ஆனாலுமே பாலனுக்காக தன்னுடைய காதலன் மாதவனையே விட்டு கொடுக்கறதுக்கு முன்வரா இந்து. மாதவன்கிட்ட சொல்கிறா, நீங்கள் வந்து ரேவதியவே கல்யாணம் பண்ணிக்கோங்க, பாலன் ஐயா ரொம்பவே சந்தோஷப்படுவார், இல்லைனா அவர் ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சிருவார் அப்படின்னு இந்து சொல்லும்போது மாதவன் சொல்கிறான், நான் எக்காரணம் கொண்டும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் இந்து, நான் உன்னை தான் திருமணம் செஞ்சுப்பேன், நான் வந்து எங்கள் மாமா கிட்ட எப்படி சொல்லணுமோ சொல்லிக்குவேன் அப்படின்னு மாதவன் தட்டி கழிக்கிறான். ஆனால் சூசனுக்கு, அதாவது ரேவதியாக நடிச்சுக்கிட்டு இருக்க சூசனுக்கு தன்னுடைய அப்பா பாலன் வந்து மாதவனை திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடுது. இனியுமே தன்னால் நடிக்க முடியாது, பொய் சொல்ல முடியாது அப்படின்னு சூசன் என்ன பண்ணுறா, மாதவனை போய் தனிமையில் சந்தித்து எல்லா விஷயங்களையும் சொல்கிறா. இப்போ மாதவன் வந்து சொல்கிறாரு, மாமாவுடைய நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது, இப்போ அவர்கிட்ட உண்மையை சொல்ல வேணாம், நானே சமயம் பார்த்து அவர்கிட்ட உன்னை பற்றிய விஷயங்களை எல்லாம் சொல்லிடுறேன், அது வரைக்கும் நீ ரேவதியாகவே என் மாமா கிட்ட நடிக்கணும் அப்படின்னு மாதவன் ரேவதி கிட்ட, அதாவது சூசன் கிட்ட சொல்கிறாரு. இப்போ சூசன் என்ன பண்ணுறா, இந்துவுடைய அறைக்கு வரா. இரவு நேரத்தில் இந்து கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறா. அந்த நேரத்தில் இந்து என்ன பண்ணுறா, தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மாதவன் வந்து ரேவதியை திருமணம் செஞ்சுக்க மாட்டார், பாலன் அதனால் ஏமாற்றம் அடைவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மிகவுமே மோசமான ஒரு விஷத்தை தான் குடிக்கக்கூடிய பாலில் கலந்து அவ குடிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது, அப்போ சூசன் என்ன பண்ணுறா, இந்து கிட்ட சொல்கிறா, அப்பா தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மாத்திரை தருவீங்கள்ல, அதை போய் கொடுத்துட்டு வந்துடுங்க, ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, அப்பாவும் தூங்கிட போகிறாரு, நான் நிறைய விஷயம் உங்ககிட்ட பர்சனலாக பேச வேண்டியது இருக்குது, உடனே வாங்க அப்படின்னு சொல்லி இந்துவை பாலன் ஐயா கிட்ட அனுப்பி வைக்கிறா சூசன். இப்போ இந்து ஓடி போய் மாத்திரைகளை எல்லாம் பாலனுக்கு கொடுத்து அவரை தூங்க வச்சுட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது. இந்துவுடைய மனசு பதச்சிக்கிட்டு இருக்கு. இந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவசர அவசரமாக ஓடி வரும்போது இப்போ சூசன், அதாவது ரேவதி, அந்த விஷம் கலந்த பாலை குடித்து அவ கீழே விழுந்து இறந்து போயிருந்தா. இந்துவுக்கு அதிர்ச்சி தாங்கலை.
அப்பதான் இந்துவுக்கு ஞாபகம் வருது. இந்துவுக்கு பால் குடிக்கணும்னா சுத்தமா பிடிக்காது. ஆனா பாலன் ஐயா எல்லாருமே இரவு படுக்கறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் குடிக்கணும் அப்படின்னு கட்டாயமா சொல்லுவாரு. அதனால வேலைக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு டம்ளர் பாலை கொண்டு வந்து இரவு நேரத்துல வச்சுடுவாங்க. இந்துவுக்கு அந்த பாலை குடிக்கவே பிடிக்காது. கொமட்டிக்கிட்டு வரும். ரேவதி தான், அதாவது சூசன் தான் தினமுமே இந்துவுடைய பாலையுமே குடிப்பா. அந்த ஒரு எண்ணத்துல விஷம் கலந்து வச்சிருந்த இந்து வச்சிருந்த அந்த பாலை தவறுதலா ரேவதி, அதாவது சூசன் குடிச்சு இறந்து போயிருந்தா துரதிர்ஷ்டவசமா. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லா விஷயமும் பாலனுக்கு தெரிஞ்சு ரொம்பவே வருத்தப்பட்டு அழறாரு. இப்போ மாதவன் போய் உண்மையான ரேவதியை அழைச்சிக்கிட்டு வராரு. அந்த உண்மையான ரேவதி தன்னுடைய தோழி சூசன் இறந்து கிடக்கிறத பார்த்து கதறி அழறா. தன்னுடைய அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறா. ஆனாலுமே பாலனால் இப்போ உண்மையாக வந்திருக்கக்கூடிய பெண்ணான ரேவதியை தன்னுடைய மகளாக ஏற்றுக்க முடியல. பாலன் வந்து தன்னுடைய மகளை இழந்து தவிக்கிறதா தான் அவருடைய மனநிலைமை இருந்தது. இப்படியா அந்த கதை முடிஞ்சுது. அமுதா சினிமா சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி.